எங்க வந்திருக்கோம்? பார்க்குக்கு வந்திருக்கோம். கலைஞர் நூற்றாண்டு பார்க்குக்கு போயிருந்தோம். என்ட்ரன்ஸ் பார்க்கு நல்லா நீட்டா நல்லா இருந்துச்சு. போறது தண்ணி தாகச்சிச்சா தண்ணி குச்சுமா அத்தனை பேசினே இந்த அம்மா கிட்ட. கல்லுல ஆந்த சிலை இருந்துச்சா மானும் இருந்துச்சா. அது மேல ஃபர்ஸ்ட் குட்டி மான் மேல உட்காந்துக்கிட்டேன். அது வீடியோ எடுத்துட்டு பெரிய மான் கிட்ட போயிட்டேன். அதுக்கு ஏறவே முடியலையா, அதனால அந்த கொம்பை பிச்சுக்கின்னு ஏறினேன். அங்க ஃபுல்லா செடி மரம் இருந்துச்சு. அதுல நல்லா ஓடின பொண்ணு தோணுச்சா. அப்படியே ஓடி படிக்கட்டுலயும் நடந்து போயிருந்தேனா எங்க அம்மாவை லேட்டா வந்துச்சு. அதுக்குள்ள நான் ஓடியோ போயிட்டேனா. அத்தனை விஜய் விஜய் சொல்லலே இருந்தேனா. அத்தனை அதுக்கு உடனே அம்மா அங்க வந்துட்டாங்க. கிளாம்புக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல பார்க்கு நிறைய பஸ் நின்றுச்சு. அப்படியே லைனா பார்த்துனே போந்தோமா, அங்க ஒரு கொக்கு இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அந்த கொக்கை பார்த்தேன். அம்மா மாதிரி வீடியோ எடுமான்னு சொன்னேன். அது அம்மாவே வீடியோ எடுத்துடுச்சு. அது நடந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொரு கொக்கு அங்கே இருந்துச்சா, அதையும் பார்த்து வீடியோ எடுத்துச்சு அம்மா. அத்தரு ரத்தை பார்த்தேன். அதில் உள்ளே போய் அம்மா ஃபோட்டோ எடுக்குவாமான்னு சொன்னேன். உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுத்தேன். பார்த்தா சின்னலேருந்து பெருசு போகலான்னு ஃபோட்டோ எடுத்தேன். இப்போ பாருங்க என்ன வேலை பண்ணின்னு இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ இதை பாருங்க எப்படி சிரிக்கிறேன்னு. இந்த பல்ல பார்க்காதீங்க. இதை பாருங்க இன்னொன்று எப்படி சிரிக்கிற பாருங்க. இது பெரிய பிரிக்கிறதுக்கு பயமா இருந்துச்சு. இந்த ஃப்ளவர் அழகா இருந்துச்சுன்னு ஒன்று பிரித்து தந்தேன் அம்மாவுக்கு. சித்தப்பா அங்கேயும் போனா தெரியல. அதனால நான் ஓடி போயிட்டு பார்த்துட்டு வந்தேன்னா அங்கே போய் உட்காந்து வச்சுருக்கிறாரு அத்தரு. இப்போதான் பூ பறிக்க போனேன். எவ்வளோ மஞ்சள் கலர்ல அழகா இருக்கு பாருங்க. ஏய் எவ்வளோ அழகா இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ நிறைய பஸ் நிக்குது. எல்லாம் தூங்கி நின்றாங்க. நல்ல காத்தோட்டமா இருந்துச்சு. நான் ஓடி ஓடி விளையாடி இருந்தேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி கிட்ட போனேன். பார்த்தா பொம்மை ஐஸ்கிரீமு. அது அழகா இருந்துச்சு. ஒரு பாப்பா பார்க்க போனோம். அழகா இருந்துச்சு. சுற்றி ஃபுல்லாக வாட்டர் பாட்டில். அது ஏற முடியாமல் ஒரு வழியாக ஏறிட்டேன். அது ஃபோட்டோ எடுன்னு சொன்னால் நான் தருவிக்கிறேன் பாப்பாவை. இந்த பாருங்க எப்படி பண்ணுறேன்னு. கையெல்லாம் தொடறேன். இந்த பாருங்க நல்லா இருக்கா. இறங்கும் போது காமெடியே. ஒரு வழியாக இறங்கிட்டேன். ஓடி எல்லாத்தையும் எடுத்துன்னு ஓடியோ போயிட்டேன். அங்கே அப்படி தண்ணி குடிச்சிருந்தாங்க. அது கூட நானும் போயிட்டு தண்ணி குடிக்க போனேன். ஆனால் ஏறிட்டேன். அதில் எங்கள் அம்மா தான் ஃபோட்டோ எடுத்துனே இருந்துச்சா. அதனால உள்ளே போயிட்டு நானும் தண்ணி குடிச்சேன்னா எல்லாரையும் ஒரு நிமிஷம் கட்டி பிடிச்சிட்டு அத்தரு பாய் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். 3 பாட்டியும் ஃப்ரெண்ட்ஸா அந்த ஜாலியாக பேசியிருந்தாங்க. அடுத்தது ஒரு அண்ணா கிட்ட போயிட்டு மேலே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதனால பெரிய அண்ணா வந்துச்சா, அதனால ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு அக்கா உலகத்தை வச்சுருந்துச்சு. அது மேலே ஏறல. இதோ பாருங்க எவ்வளோ பொருசுங்க இங்கே நான் வச்சுருக்கிறேன். நல்லா இருந்துச்சு. இதோ பாருங்க நான் எப்படி எடுத்திருக்கேன்னு.
அது நேரம் நடந்து போயிட்டு என்ன காமிச்சாங்கன்னா அங்கே போயிட்டு வந்துச்சு. பார்க்குக்கு வந்துட்டோம். இப்போ கிட்ட போயிட்டு எப்படி ஆடுற நீங்க மட்டும் பாருங்க. பார்க்கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்க்கில் போய் என்ன ஃபஸ்ட்டு விளையாட போகிறேன்னா ஃபஸ்ட்டு மூஞ்சல் ஆட போகிறேன், அடுத்தது சர்க்கஸ் ஆட போகிறேன், அடுத்தது சீஸ் ஆட போகிறேன், அடுத்தது ஓடி போய் விளையாட போகிறேன். இப்போ பாருங்க நான் கீழே எவ்வளோ அழகாக விளையாடி இருந்தேன். எல்லோரும் மூஞ்சில் அழகாக ஆடி இருந்தாங்க. நான் பொறுமையாக ஆடி போயிருந்தேன். அங்கே நிறைய பேர் விளையாட வந்திருந்தாங்க. அது பார்த்தாலே ஜாலியாகிடுச்சின்னு நானும் போய் விளாட்னேன். எப்படி சறுக்கிறேன் பாருங்க. நான் ஓடி போய் ஃபஸ்ட்டு பிடிச்சினோம் தான் எனக்கு ஆசை. அதனால எல்லோரும் பிடிக்கணும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு ஸ்லோவாகவே போனேன். பார்த்து லைட் அழகாக அடிச்சிச்சு. அது மேகெல்லாம் காட்டினாங்க, அழகாக இருந்துச்சு. அது நானும் மூஞ்சல் ஆடினேன், நல்லா இருந்துச்சு. அதில் இப்படி ஆடுனா திடீர்னு பயமாயிடுச்சு கீழே வந்துடும்னு. அப்புறம் அம்மாயிட்ட கேட்டேன், அம்மா கீழே வந்துருமாம்மான்னு. அதுக்குள்ளே நைட்டாகவே ஆயிடுச்சு. லைட்டில் அப்படி சமமாக செம்மையாக இருந்துச்சு. எல்லோரும் விளையாடுனே இருந்தாங்க. அது எங்கள் அம்மா சர்க்கஸ் மட்டும் 3 டைம் விளையாட்டு வந்துடு சொல்லிச்சு. இதோ பாருங்க நான் எப்படி நிற்கிறேன், நேராக பாருங்க, அழகாக இருக்கா. நான் இப்போ பாருங்க இப்போ சறுக்கு போகிறேன், எப்படி சறுக்குறேன்னு பாருங்க. திருப்பியும் வேறு பாப்பா எனக்கு சொல்லிட்டாங்க. அது நைட் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போகும்போது எனக்கு தாக வச்சுச்சா, ட்ரெஸ்ஸில் மட்டும் தண்ணி குடித்தோம். அடுத்தது வீட்டுக்கு போயிட்டோம். ஜாலியாக இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்க உங்கள் பாப்பாவை கூப்பிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.